Hi friends, நான் உங்க சத்யா. So இன்னைக்கு நம்ம JavaScriptல பார்க்க போற டாபிக் வந்து Onclick eventக்கும் and then வந்து addEventListenerக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So previous வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து Onclick event பத்தியும் and then பாத்தீங்க அப்படின்னா addEventListener பத்தியும் நம்ம செப்பரேட் வீடியோ வந்து போட்டுருக்கோம். So அந்த வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த Onclick eventக்கும் and then addEventListenerக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். So first பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல வந்து Onclick eventக்கும் and then வந்து addEventListenerக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். So actually பாத்தீங்க அப்படின்னா Onclick event அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டனை பிரஸ் பண்ணும்போது நம்ம அந்த பட்டனுக்கு வந்து ஒரு ஈவென்ட் பண்ணா எழுத முடியும், ஓகேங்களா? இதுவே நம்ம வந்து addEventListener அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது நம்ம மல்டிபிள் ஈவென்ட் வந்து எழுதிக்க முடியும். So இதான் பாத்தீங்க அப்படின்னா Onclick eventக்கும் and then வந்து addEventListenerக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ், ஓகேங்களா? So இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன், இந்த பட்டன் நேம் வந்து சப்மிட்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த பட்டன்ல வந்து Onclick event எழுதிக்கிறேன். ஸோ Onclick event. ஸோ இப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்க டிஃபைன் கால் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மை ஃபங்க்ஷன், ஓகேங்களா? ஸோ அப்ப இப்போ நமக்கு வந்து ஒரு பட்டன் நமக்கு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மை ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும், ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்க டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா இந்த script.js அப்படிங்கிற ஃபைல்ல போய் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? இதுல வந்து ஜஸ்ட் வந்து அலாட் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு மெசேஜ் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து டபுள் கோட்ஸ்குள்ள மெசேஜ் 1 நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மெசேஜ் 1 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். ஸோ இப்போ சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்றேன். ஸோ இப்போ அலாட்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு மெசேஜ் 1 சொல்லிட்டு நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து Onclick event, ஓகேங்களா? இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் எழுதிருக்கும், ஓகேங்களா? இதே நம்ம மல்டிபிள் ஈவெண்ட் நம்ம எழுதுறோம் வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபங்க்ஷனை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு மெசேஜ் 2ன்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? அப்ப நான் சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அப்ப அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 2 டைம்ஸ் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேங்களா? மெசேஜ் 1 சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் 2ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அப்ப இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகுமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ நமக்கு வந்து 2 ஃபங்க்ஷனுக்கு கால் ஆகாது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் தான் கால் ஆகும், ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்போ நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்க அப்படின்னா மெசேஜ் 2 தான் வந்திருக்கு, ஓகேங்களா? மெசேஜ் 1 நமக்கு வராது, ஓகேங்களா? ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவர்ரைட் ஆயிடும், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஓவர்ரைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா எந்த ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது வந்து Onclick event வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இன்னொரு பட்டன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து பட்டன். ஸோ இந்த பட்டனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா நேம் சப்மிட்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஐடி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி வந்து மை பிடின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இங்க என்ன பண்றேன்னா வேர் எலமெண்ட் சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க வந்து டாக்குமெண்ட் டாட் கோடி செலக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஐடி நேம் நம்ம கொடுத்து இந்த எலமெண்ட் நம்ம கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் எலமெண்ட்டை ஸோ நான் வந்து இங்க ஐடி வந்து ஆஷ் மை பிடின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா addEventListener அப்படிங்கிற மெத்தட் வந்து ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து எலமெண்ட் டாட் addEventListener. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகும், ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஈவெண்ட் நேம் இங்க எழுதிக்கலாம். ஜஸ்ட் வந்து கிளிக், ஓகேங்களா? அது கிளிக் ஆகும்போது நமக்கு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன், ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அலாட். ஸோ இங்க வந்து ஈவெண்ட் 1 வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் 1. இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட் 1 அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கும், ஓகேங்களா?
ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா ப்ரீவியஸா வந்து ஆன்க்ளிக் ஈவெண்ட்ல நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் மட்டும் டிஃபைன் பண்ண முடியும். அதுவே பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஈவெண்ட் லிசன்ல மல்டிபிள் ஈவெண்ட் டிஃபைன் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இன்னொரு ஈவெண்ட் நான் இங்க எழுதிக்கிறேன். ஸோ அதே எலமெண்ட்டுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர்ல இன்னொரு ஈவெண்ட் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் வந்து அதை கிளிக் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அலாட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு ஈவெண்ட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த சப்மிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஈவெண்ட் கால் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்ல வந்து மல்டிபிள் ஈவெண்ட் நம்ம எழுதிக்க முடியும். ஸோ அந்த ஈவெண்ட்ல ஸோ இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். ஸோ நமக்கு ஈவெண்ட் 1 வந்து கால் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் 2 வந்து கால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்ட்ல மல்டிபிள் ஈவெண்ட் எழுதிக்க முடியும். இதுவே நான் வந்து இந்த ஆன்க்ளிக் ஈவெண்ட் நான் கிளிக் பண்றேன் வச்சுங்களேன். இப்போ சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்றேன். நமக்கு அவுட்புட்ல மெசேஜ் 2 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். மெசேஜ் 1 வந்து பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து இந்த ஆன்க்ளிக் ஈவெண்ட்ல நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஈவெண்ட் மட்டும் எழுதிக்க முடியும். இதுவே நம்ம வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்ட் போயிட்டோம்னா மல்டிபிள் ஈவெண்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுவே என்ன பண்றேன்னா காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஈவெண்ட் 3ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இந்த சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த 3 ஈவெண்ட்டுமே கால் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஈவெண்ட் 1 அண்ட் ஈவெண்ட் 2 அண்ட் ஈவெண்ட் 3. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஈவெண்ட் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் மூலியமா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு மெத்தட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஈவெண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு பட்டனுக்கு வந்து நம்ம ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் மூலியமா நம்ம வந்து மல்டிபிள் ஈவெண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் ஈவெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா இங்க ஃபங்க்ஷன் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட் வந்து இங்க ஏரோ ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் இந்த ஏரோ ஃபங்க்ஷன் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃபங்க்ஷன் நேம் நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணி விட்டுக்கிறேன். இங்க போயிட்டு மை ஈவெண்ட் 1 சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நாங்க டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது எங்க டிஃபைன் பண்றேன்னா இது கீழே வந்து ஃபங்க்ஷன் மை ஈவெண்ட் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்க நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். சேம் பாத்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற அந்த ஆட் ஈவெண்ட் லிஸ்டருக்கு வந்து நான் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து மை ஈவெண்ட் 2 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது ஃபங்க்ஷன் மை ஈவெண்ட் 2. ஸோ அந்த ஃபங்க்ஷன் அங்க நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்து இந்த லிசனரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஈவெண்ட் லிசனர் வந்து 3 நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஸோ இதுக்கு வந்து நம்ம நான் நேம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மை ஈவெண்ட் 3 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது ஃபங்க்ஷன் வந்து நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் மை ஈவெண்ட் 3ன்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த 3 ஈவெண்ட் லிஸ்டருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்க நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மை ஈவெண்ட் 1 2 3 சொல்லி நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நேம் வச்சு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பர்டிகுலர் பட்டனுக்கான ஈவெண்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க வந்து ஒரு 3 ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பட்டனுக்கு வந்து நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து எலமெண்ட் வந்து சேம். ஓகேங்களா? எலமெண்ட் வந்து அதே வேரியபிளா வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து இந்த செகண்ட் பட்டனுக்கு வந்து எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் தான் வந்து அந்த எலமெண்ட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த பட்டன் எலமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த எலமெண்ட் அப்படிங்கிற வேரியபிள் நேம் வந்து இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எலமெண்ட் டாட் ரிமூவ் ஈவெண்ட் லிசனர். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நமக்கு வந்து அந்த கிளிக் ஆகும்போது, அதாவது பட்டன் கிளிக் ஆகும்போது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஈவெண்ட் வந்து ரிமூவ் ஆகணும். ஸோ அதனால வந்து இங்க கிளிக் கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் ஈவெண்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த லிசனர், அதாவது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எந்த ஈவெண்ட் வந்து ரிமூவ் ஆகணும் ஸோ அப்படிங்கிறது வந்து நம்ம செகண்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மை ஈவெண்ட் 1 அண்ட் தென் மை ஈவெண்ட் 2 3ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு 3 ஈவெண்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ வந்து எனக்கு மை ஈவெண்ட் 2 எனக்கு வேணாம், நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த அந்த பட்டன் கிளிக் ஆகும்பொழுது நம்ம அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஈவெண்ட் 2 வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு இப்போ நான் சப்மிட் பண்றேன். நமக்கு அவுட்புட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 3 மட்டும் தான் வரும். ஓகேங்களா? 2 வந்து வராது. இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு சப்மிட் பண்றேன். நமக்கு ஈவெண்ட் 1 வந்து பிரிண்ட் ஆயிருக்கு.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஈவென்ட் 3 பிரிண்ட் ஆயிருக்கு. ஈவென்ட் 2 பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரிமூவ் ஈவென்ட் லிசனர் ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இதுவே பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஈவென்ட் 1 வேணா எனக்கு வந்து டைரக்டா ஈவென்ட் 3 ரன் ஆகணும் அப்படின்னா சோ அதுவும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈவென்ட் லிசனர் மூலியமா ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து எலமெண்ட் டாட் ரிமூவ் ஈவென்ட் லிசனர் ஃபங்க்ஷன் இல்ல அந்த பட்டன் கிளிக் ஆகும்போது பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மை ஈவென்ட் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகக்கூடாது. சோ அதனால பாத்தீங்கன்னா நாங்க மை ஈவென்ட் 1 நான் கொடுத்துட்டு இந்த பையனை சேவ் பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் சப்மிட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஈவென்ட் 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஈவென்ட் 1 and ஈவென்ட் 2 வந்து எதுவுமே பிரிண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரிமூவ் ஈவென்ட் லிசனர் ஃபங்க்ஷன் மூலியமா நம்ம அந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டனுக்கு வந்து ஒரு மல்டிபிள் ஈவென்ட் வந்து எழுதிக்க முடியும் and then பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சோ இதான் பாத்தீங்கன்னா இந்த ஆன்க்ளிக் ஈவென்ட்டுக்கும் and then பாத்தீங்கன்னா இந்த ஆட் ஈவென்ட் லிஸ்டருக்கும் உள்ள ஒரு மெயின் டிஃபரன்ஸ். ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து இந்த ஆன்க்ளிக் ஈவெண்ட்டுக்கும் அண்ட் தென் வந்து ஆட் ஈவென்ட் லிசனருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒன் பை நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ பை சி